வாசிங்க 7:17. அப்போஸ்தலர் 7:17. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. ஆண்டவர் நம்மளை நடத்துறார் இல்லையா? கர்த்தர் நம்மளை என்ன செய்றாரு? நடத்துறார். அந்த தேவன் நம்மளை நடத்துகிற இந்த அனுபவத்தில் எப்படியெல்லாம் நான் உன்னை நடத்த போகிறேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டார். எப்படியெல்லாம் உன்னை நடத்த போகிறேன் அப்படின்னு நினைச்ச மாட்டார். நடத்துவேன். அந்த அந்த பாதையை தேவன் எனக்கு சொல்ல மாட்டார். ஆனால் ஒன்று மட்டும் கொடுப்பார். எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுப்பார். எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பார். எனக்கு ஒரு வாக்கு உறுதியை கொடுப்பார். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் நம்ம எல்லாரையும் நடத்துகிறாரு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையில் நம்ம என்ன செய்கிறோம்? கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதுமே என்னைய எப்படி நடத்துவார், எந்தெந்த பாதையிலெல்லாம் என்னை கொண்டு போவார் அப்படிங்கிறத கர்த்தர் சொல்லவே மாட்டார். அது டாப் சீக்ரெட். அது அவருடைய புஸ்தகத்தில் மறைக்கப்பட்ட பகுதி. தேவன் எழுதி வைத்திருக்கிற என்னுடைய அந்த டிராவல் புக்கில் அது அவருக்குரிய பேட்ச். அதை எனக்கு காட்டவே மாட்டார். எப்படி நடத்துவேன், எந்தெந்த பாதைகளில் உன்னை கொண்டு போவேன், எப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும், இதை கர்த்தர் சொல்ல மாட்டார். ஆனால் எனக்கு ஒரு வாக்கு உறுதியை மட்டும் கொடுத்துருப்பார். உனக்கு அதெல்லாம் எதுக்கு, இதை கெட்டியாக பிடிச்சிக்கோ. நம்ம பிள்ளைகளை தோளில் தூக்கிட்டு போகும்போது அந்த பிள்ளைகள்கிட்ட எப்படி லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட்டு எந்த ரூட்டுன்னு சொல்ல மாட்டோம். பேசாமல் என்னையை பிடிச்சிக்கோ, என் தோலை பிடிச்சிக்கோ, என் கையை பிடிச்சி. அதே மாதிரி தான் கர்த்தர் என்ன செய்வார்னா, ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும் நம்மளுடைய இருதயத்தில் வச்சுட்டு அந்த போகிற அந்த பாதை இருக்கு பாருங்க, அந்த மேப்பு, அந்த சார்ட், அது எல்லாமே அவர் பார்த்துக்கிடுவார். ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா, நீ புறப்பட்டு போ அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, இவர் போனதுக்கப்புறம் என்ன நடக்கும், எப்படிப்பட்ட பாதையில் இவர் போவாருங்கிறத கர்த்தர் சொல்லலை. ஆனால் ஒன்று சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு வாக்கு உறுதியை கொடுத்தாரு. அப்போ ஆபிரகாம் எப்படி பயணிச்சார்னா, அந்த வாக்கு உறுதியை பிடிச்சி அவர் பயணிச்சார். யாக்கோபையும் அப்படித்தான். வனாந்தரத்தில் பதனராமுக்கு போயிட்டு இருக்கிற அந்த பாதையில் வனாந்தரத்தில் படுத்திருக்கும் போது கர்த்தர் அவனை சந்தித்து அவனுக்கு வாக்கு கொடுத்தாரா? அவனோடு பேசும் பொழுது, இதிலிருந்து 20 வருஷம் உன்னை எப்படி நடத்த போகிறேன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. மாமா வீட்டுக்கு போவேன், அவன் இப்படிலாம் அவனை கொடுமைப்படுத்துவான், உன்னை இப்படிலாம் அவன் கஷ்டப்படுத்துவான், நீ அங்கே அடிமையை போல இருக்கணும், எதையுமே சொல்லலை. ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு வாக்கு உறுதியை மட்டும் கொடுத்தாரு. உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிட மாட்டேன். ஒரு வாக்கு உறுதியை. யோசேப்பை கூட பாருங்களேன், சொப்பனம் கொடுத்தாரு. ஆனால் அதை எந்த ரூட்டில் கொண்டு போய் நிறைவேற்றுவேங்கிற அந்த பாதையை கர்த்தர் சொல்லலை. கர்த்தர் யோசேப்போடு இருந்தான். ஒரு வாக்கு உறுதி ஆண்டவர் கொடுத்தார். எல்லார் லைஃப்லையும் தான் இருக்கும். மோசையை கூப்பிட்டு வனாந்தரத்தில் ஜனங்களை நடத்த போகிறேன், வா உன்னை கொண்டு செய்வேன் அப்படின்னு சொன்னாரா? மோசைக்கு கூட அந்த ரூட்டை ஆண்டவர் சொல்லலை. எந்த ரூட்டில் போனோம், எங்கே திரும்பணும், எந்த வழியாக போனோம், மோசைக்கு கூட கர்த்தர் சொல்லலை. நமக்கு சொல்லுவாரா? ஆனால் மோசைக்கு வனாந்தரத்தில் நடத்த போகிறேன்னு சொல்லலை, இங்கே இப்படிலாம் அலைவீங்க எதுவுமே சொல்லலை. ஒன்றே ஒன்று சொன்னார், என் சமூகம் கூட வரும். ஒரு வாக்கு உறுதியை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த வாக்கு உறுதியை கர்த்தர் கொடுத்தார். அதான் மாலையில் தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது கவனிங்க, நம்ம லைஃப்பில் போகும் பொழுது, ட்ராவல் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு கோர்ட் வாசித்தேன். நமக்கு என்ன கொஸ்டின் வரும்னா, வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும், நான் என்ன இப்படின்னு மோசையினுடைய அந்த ஊழியத்தின் துவக்கத்தில் வாட் இஸ் நெக்ஸ்ட். யோசேப்பினுடைய அந்த பாதையில் வாட் இஸ் நெக்ஸ்ட். யாக்கோப்புடைய வனாந்தர பாதையில் வாட் இஸ் நெக்ஸ்ட். கர்த்தர் இதுக்கு கொடுக்கிற ஒரே ஒரு பதில், ஹி இஸ் நெக்ஸ்ட். ஆமென் சொல்ற எத்தனை பேர் இருக்கீங்க?
வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன? அவர் சொல்றார், அடுத்தது நான் தான் உனக்கு. வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஹி இஸ் நெக்ஸ்ட். என் லைஃப்ல எப்பொழுதுமே நான் என்ன சொல்லிட்டு தான் போனோம், ஒரு தொழில் காரியமோ ஊழிய காரியமோ எதில் நான் கால் வச்சாலும் அடுத்து என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு நினைக்கும் பொழுதெல்லாம் என் மனசில் நான் உடனே விசுவாசிக்கணும், ஹி இஸ் நெக்ஸ்ட், யூ ஆர் நெக்ஸ்ட், நீர் தான் அடுத்தது எனக்கு. இப்படித்தான் கர்த்தர் என்ன செய்வார்னா நடத்துவார். ஒரே ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு நடத்துவார். இந்த வாக்குறுதி எனக்கு என்ன செய்யும்னா முடிவில் எனக்கு ஒரு துவக்கத்தை கொண்டு வரும். இப்போ ஸ்தேவான் பிரசங்கத்தை நம்ம வாசித்தோம்ல, ஸ்தேவான் தான் பிரசங்கம் பண்றார் இல்லையா? தேவன் ஆபிரகாமுக்கு அருளின அந்த வாக்குத்தத்தம் சமீபித்த போது அந்த பிரசங்கம் யார் பிரசங்கம்? ஸ்தேவான், ஸ்டீஃபனுடைய பிரசங்கம். அந்த ஸ்டீவன் சீனியர் ஸ்டீவன், இவர் ஜூனியர், சரியா? சீனியர் ஸ்டீவனுடைய பிரசங்கம். அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை கொடுக்குறாரு. அப்போ இதை நல்லா தியானிச்சிங்கன்னா பிரசங்கம் பண்ணிட்டு அதோட அவர் சாப்டர் க்ளோஸ். அந்த அதிகாரம் முடியும் பொழுது ஆளும் முடிஞ்சு. ஸ்டீவனுடைய லைஃப்ல ஒரே ஒரு பிரசங்கம் தான் பண்ணாரு, நல்ல லென்த்தான பிரசங்கம். ஆபிரகாம்ல ஆரம்பிச்சு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவன் அபிஷேகம் ஊற்றப்பட்டது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவாரு. ஒரு பிரசங்கம் பண்ணாலும் உருப்படி அவன் பண்ணணும், அதோட உயிர் போனாலும் பரவாயில்ல. ஒரு பிரசங்கம் ஸ்டீவனுக்கு வேற எந்த பிரசங்கம் அவர் பண்ணல, ஒரே ஒரு பிரசங்கம் தான். அந்த ஆக்ஸ் 7 ஃபுல்லாமே ஸ்டீவனுடைய பிரசங்கம் தான், ஸ்தேவானுடைய பிரசங்கம் தான். நச்சுன்னு ஒரே ஒரு பிரசங்கம் பண்ணாரு, வேலையை முடிச்சு கிளம்பிட்டார். இப்போ இந்த சாப்டர் முடியும் பொழுது இந்த கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். வாக்குத்தத்தம் அருளினார் சமீபித்த பொழுது அப்படின்னு சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே அவருடைய முடிவு அங்க வருது. ஸ்தேவானுக்கு முடிவு எங்க வருது, மரிச்சு போயிருந்தார். இப்போ ஸ்தேவான் மரிச்ச உடனே மொத்த யூதர்களுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. என்ன தெரியுமா? அங்க இருக்கிற ரோமர்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. என்ன தெரியுமா? இதோட இந்த கிறிஸ்தவர்களுடைய ஆட்டம் க்ளோஸ், இதோட இந்த சபையின் சரித்திரம் க்ளோஸ். இனிமே சபை இருக்காது, கிறிஸ்தவர்கள் எழும்ப மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ஆளவே காலி பண்ணியாச்சு, இனி யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ சபைக்கு சத்துருவின் கூட்டங்கள் கைகொட்டி அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? சபைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தாச்சு. அடுத்தது கர்த்தர் என்ன பண்ணாரு தெரியுமா? 9ஆம் அதிகாரத்துல சவுல கர்த்தர் பிடிச்சாரு. நீ சபைக்கு முடிவை கொண்டு வரல, நீ ஸ்தேவானை கொன்னேன்னா நான் சவுலை எழுப்புவேன்னு சொல்லி அவனை விட பல தேசங்கள்ல சபையை எழுப்பக்கூடியவனை கர்த்தர் பிடிச்சாரு. அவன் நின்னடத்துல ஊழியம் செஞ்சான், இவன் ஓடி ஓடி ஊழியம் செஞ்சான். அவன் ஒருத்தனை நீ கொன்ன, அவன் பலரை எழுப்பக்கூடிய ஒருத்தனை நான் பிடிப்பேன்னு கர்த்தர் பிடிச்சாரு. அப்ப இதுல கர்த்தர் என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, ஸ்தேவானை கொலை செஞ்ச உடனே எல்லாருக்குள்ள ஒரு பயம், எல்லாம் முடிவுக்கு வந்தது போல. ஆனா கர்த்தர் சொன்னாரு, இல்ல, எதையும் முடிவுக்கு கொண்டு வர விட மாட்டேன், அந்த முடிவில் ஒரு துவக்கத்தை கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் சவுலை எழுப்பினாரு. மனிதர்கள் ஒன்று கூடி அல்லது சத்துரு தந்திரம் பண்ணி உங்கள் காரியத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது போல இருக்குமானால், அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்குமானால், கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த ஸ்தேவான் முடிவுல நான் ஒரு சவுலை எழுப்பினது மாதிரி ஒரு வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற இந்த முடிவின் புள்ளியில நான் இன்னும் ஒரு துவக்கத்தை கொடுப்பேன். வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது நிச்சயம். அல்லேலூயா. நீங்க என்ன ஆபிரகாம் மாதிரி கர்த்தரை நினைச்சிட்டீங்களா? இந்த அதிகாரத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்புலாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார் தெரியுமா? இந்த ஆபிரகாம் இதெல்லாம் சொல்லிட்டு தான் தேவனை குறித்து சொல்றாரு. இந்த ஆபிரகாம் யாருன்னா, தான் உயிர் பாதுகாக்க மனைவியே காட்டி கொடுக்குறவன். இந்த ஈசாக்கு யாருன்னா, தனக்கு ஒரு ஆபத்து வந்தா மனைவிய சிஸ்டர் பிரைஸ்லான்னு சொல்றவன். இந்த யாக்கோப்பு சொல்லவே வேண்டாம், இடத்துக்கு இடம் மாறக்கூடியவன். இவங்க எல்லாம் மாறக்கூடியவர்கள். இவர்களை சொல்லிட்டு தான் தேவனை சொல்றாரு. ஏன் தெரியுமா? ஆபிரகாம் மாறுவாரு, ஈசாக்கும் மாறுவாரு, யாக்கோப்பும் அதை விட மாறுவாரு. ஆனா ஆணையிட்டு கொடுத்த தேவன் மாறாதவர், மறையாதவர், விலகாதவர். எனவே வாக்குத்தத்தம் நிறைவேறும். விசுவாசிக்க கூடுமானால். அல்லேலூயா.
காலைல 3 வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க. 3 வார்த்தை சொன்னேன். கர்த்தர் எதெல்லாம் சமீபமாக்குவார்? 1, அவர் சமீபமாய் வருவார். 2வது, நம்மை சமீபமாக்குவார். 3வது, நமக்கு குறித்ததை சமீபமாக்குவார். கவனிங்க, அதில் ஒவ்வொரு சர்வீஸ்லும் வித்தியாசமான காரியங்கள்லாம் போச்சு. இப்போ அதை முழுவதும் நம்ம ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வருவோம். முதல் காரியம், அவர் நமக்கு சமீபமாய் வருவார். கவனிங்க, ஏசாயா தீர்க்கதரிசியில இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. 58, ஏசாயா 58. என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார், என்னோட வழக்காடுகிறவன் யார்? கவனிங்க, அவர் நமக்கு சமீபமாய் வருகிறவர். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். சமீபமாய் இருக்கிறார். அறிக்கையிட்டன் வைங்களேன், நமக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு. சொல்லுவோம், என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். குற்றமற்ற தேவன் இயேசு, எந்த பாவம் செய்யாதவர் இயேசு. பாவிகளுக்காக வந்தார், ஆனா அவர் பாவி அல்ல. பாவிகளுக்காக சிலுவையில் தொங்கினார், அவர் பாவம் செய்யவில்லை. அப்படிப்பட்ட தெய்வத்தை அவர் மேல் அநியாய குற்றங்களை சாட்டி சிலுவையில் தொங்க விட்டார்கள். ஒரு பக்கம் அவர் சிலுவையில் மரிப்பது பிதாவின் சித்தம். அந்த பிதாவின் சித்தத்தை, மனுக்குலத்துக்காக போட்ட அந்த நன்மையான காரியத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் சிலுவையில் ஏறினாரே தவிர அவர் குற்றம் செய்து ஏறவில்லை. ஆனால் அந்த மனுக்குலம் அவரை பார்த்து அவர் குற்றவாளி என்று அவருக்கு குற்றவாளி என்கிற பெயரை சூட்டியது. அந்த மனுக்குலம் அவரை குற்றவாளி என்கிற பெயரை சூட்டியது. அந்த நேரத்தில் ஆளுக்கு ஒரு பரியாசம். ஒவ்வொருவரும் அவரை பரியாசம் பண்ணும் பொழுது, சிலுவையில் தொங்கும் பொழுது எல்லாரும் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இயேசுவினுடைய இருதயத்தில் ஒரு தொனி, ஒரு சத்தம். என்ன சத்தம் தெரியுமா? அதுதான் இங்க தீர்க்கதரிசனமா எழுதப்பட்டிருக்குது. நீங்க எல்லாரும் என்னை குற்றவாளி என்று சாட்டினாலும் என்னை நீதிமான் ஆக்குகிறவர் எனக்கு சமீபமாய் இருக்கிறார். என்னை நீதிமான் ஆக்குகிறவர். கவனிங்க, சில நேரங்களில் சில காரியங்களை நீங்கள் நல்ல எண்ணத்தில் தான் நீங்கள் இறங்கி செஞ்சுருப்பீங்க. உதவி செய்யணும்னு இறங்கியிருப்பீங்க, அல்லது அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இறங்கியிருப்பீங்க, அல்லது அந்த நபருக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்கணும்னு இறங்கியிருப்பீங்க. நீங்கள் நல்ல எண்ணத்தில், நல்ல நோக்கத்தில், ஒரு நல்ல சுத்தமான இருதயத்தில் நீங்கள் அந்த காரியத்தில் இறங்கியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் இறங்கினதுக்கப்புறம் காரியங்கள் ஏதோ சூழ்நிலை நிமித்தம் அது வேறு விதமாய் போன உடனே உங்களை புரிந்து கொள்ளாத ஒரு கூட்டம் உங்கள் மேலேயே குற்றங்களை சாட்டி உங்களை குற்றவாளி என்ற கூண்டில் உங்களை ஏற்றி விடலாம். உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் அப்படிப்பட்ட பட்டத்தை உங்களுக்கு சூட்டலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, அந்த நேரத்தில் ஆமென், உங்களை நிரூபிப்பதற்கு, நீ குற்றமற்றவன், நீ குற்றமற்றவன் என்று நிரூபிப்பதற்கு ஆமென், உன்னை நீதிமானாக்குகிற கர்த்தர் உனக்கு சமீபத்தில் இருக்கிறார். 1000 பேர் உன்னை குற்றம் சாட்டினாலோ நீ குற்றமற்றவள் என்கிற வார்த்தையை சொல்லி நிரூபிக்க அவர் உனக்கு சமீபமாக இருக்கிறார். இது எங்க நடந்துச்சுன்னா, தேவனுடைய ஆலயத்தில் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய ஊழியக்காரன் யோசுவா ஊழியம் செய்யும்படி அங்கே இறங்கி வந்திருக்கிறான். யோசுவா தேவனுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்ய, பிரதான ஆசாரியன் ஆகிய யோசுவா அவன் ஊழியம் செய்ய அங்கே வந்த பொழுது, அங்கே பக்கத்தில் இன்னும் ஒருத்தன் வந்தான். யார் தெரியுமா? யார் வந்தான்? யார் வந்தான்? என்ன உசுங்க? யார் வந்தா? சாத்தான் வந்தான். சாத்தான் வந்து நின்றான்னு சொல்லுது சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக. அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்துவாங்க. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். சாத்தான் விரோதம் செய்ய அவனுக்கு வலது, ஆமா, விரோதம் செய்ய வலது பக்கம். கீழே போவோம்.
அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். யோசுவாவோ வெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் அந்த வார்த்தைகள்லாம் நல்லா கவனிச்சுட்டே வரணும்னே. பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். கவனிங்க 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 கவனிங்க. அக்கிரமத்தை நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரம். என்னது? சிறந்த வஸ்திரங்களை. அதோட விட்டாரா? அதோட விட்டாரா? சாத்தான் என்ன குற்றம் சாட்டுனா? சாத்தான் எப்போதுமே என்ன சாட்டுகிறவன்? சொல்லுங்க, என்ன சாட்டுகிறவன்? அதான் பலமுறை சொல்லியிருக்கேன். எது எப்படியோ நான் தப்பி கரைச்சேர்னா ஆண்டவரே, யாரையும் பற்றி குறை பேசுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு உரிமை இல்லை, அதை நான் செய்யக்கூடாது. அப்படி குறை பேசுனா அங்கே யார் கிரியை செய்கிறான்னு அர்த்தம்? புரிஞ்சா சந்தோஷம். சரி, இப்போ கவனிங்க. அவன் ஒரு குற்றம் சாட்டினா, என்ன குற்றம் சாட்டினா? அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான். என்ன வஸ்திரம்? இந்த சட்டை போட்டிருக்கேனா ஓரத்தில் இப்படி மை கொட்டியிருக்கும், அல்லது இங்கே ஏதாவது அழுக்கு இருக்கும். இந்த கழுதைகளுக்கு, அந்த கழுதையை சொல்கிறேன், அவனுக்கு, அந்த பயலுக்கு மற்ற வெள்ளெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அந்த ஓரத்தில் இருக்கிற கருப்பு மட்டும்தான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியும். யாருக்கு? நான் அவனை சொல்கிறேன், நீங்கள் என்ன முறைக்கிய? நான் அவனை சொல்கிறேன். அந்த பயலுக்கு வேற எதுவுமே என்ன தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த கருப்பு புள்ளி மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியும். புரிஞ்சதா? புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். சரி, இப்போ அவன் குற்றம் சாட்டுகிற ஆண்டவற்றை, உங்க பிள்ளைன்னு சொன்னீர் யோசுவாவை, உங்க ஊழியக்காரன் சொன்னீர் யோசுவாவை. ஆனா இவன் அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கிறான். உங்க சமூகத்துக்கு ஊழியம் செய்கிறவன் அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கான். ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு விஷயமே புரியலடா. என் பிள்ளை எங்கேருந்து வந்திருக்கான் தெரியுமா? அக்கினியிலிருந்து தப்பி வந்திருக்கிறான். அக்கினியிலிருந்து தப்பி வந்திருக்கிறான். உனக்கு விஷயம் புரியல. அவனுக்கு அந்த ட்ரெஸ் மாத்துறது கூட சமயம் இல்லாதபடி அவன் வாழ்க்கையில போராட்டம், அவன் வாழ்க்கையில அந்த நெருக்கடி, அக்கினியின் சூளைக்குள்ள உள்ள போயிருக்கிறான். அவன் ஊழியம் செய்யணும்னு உடனே ஓடி வந்திருக்கிறான். இப்ப நீ என்ன குற்றம் சாட்டுகிற? வஸ்திரம் அழுக்கா இருக்கு, அப்படித்தானே? அவன் குற்றம் என்னன்னா, வஸ்திரம் அழுக்கா இருக்கு, அதனால அவனை ரிஜெக்ட் பண்ணணும். அவனை ரிஜெக்ட் பண்றதுக்காகத்தான் சத்துரு குற்றம் சாட்டுகிறான். ஆனா கர்த்தர் என்ன சொன்னார்னா, அவனை நான் ரிஜெக்ட் பண்ண மாட்டேன். அவன் போட்ட அழுக்கு வஸ்திரத்தை அவனை விட்டு நான் எடுத்து போடுவேன். என்னை நீதிமானாக்குகிறவர், என்னை நீதிமானாக்குகிறவர். இப்போ அங்க இருக்கிற ஒரு தூதனுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்து என்ன சொன்னார்னா, என் மகனுக்கு இருக்கிற வஸ்திரத்தை மாற்று, புதிய வஸ்திரத்தை கொடு அப்படின்னாரு. இப்போ வஸ்திரத்தை கொடுத்தாச்சு. அங்க வார்த்தை சொல்லுது, உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன், உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன், உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் உன் மேல என்ன குற்றத்தை சாட்டினானோ அந்த குற்றத்தை நான் நீக்கிவிட்டு இப்பொழுது உன்னை நான் நிரூபிச்சு விட்டேன். உனக்கு வஸ்திரத்தை மாற்றி விட்டேன். கவனிங்க, கர்த்தர் அதோடு நிறுத்தல. அவன் வஸ்திரத்தை தான் குற்றம் சாட்டினா, கர்த்தர் வஸ்திரத்தை மாத்திட்டு அதோட நிறுத்தல. அடுத்த வசனத்துக்கு போங்க. அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களா. தலப்பாக்கட்டை போடுறாரு. என்ன போடுறாரு? ஒரு தலப்பாக்கட்டு. தலப்பாக இருக்குல்ல, தலப்பாக நான் சொன்னேன்ல போன வாரம், ராஜாக்குள்ள எதுதான் அவங்களை கனப்படுத்தக்கூடியது? கிரீடம். தலையில ஒரு தலப்பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து, அதுல எதுவும் அழுக்கு இருக்க கூடாது, இல்ல வந்துருவான் அந்த பையன். அதனால சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வஸ்திரம் உன்னை குற்றம் சாட்டினவனுக்கு அந்த குற்றத்தை நீக்கும்படி கர்த்தர் கொடுத்த ஒரு நீதி. ஆனா தலைப்பாக குற்றம் சாட்டினாம்ல, அவனுக்கு முன்னால் அவனை கனப்படுத்துவதற்காக, உன் தலையை உயர வைப்பதற்காக வஸ்திரத்தோடு நிறுத்தியிருந்தா
அவன் பிரச்சனைக்கு பதில் கொடுத்தார், அவ்வளவுதான். ஆனா பிரச்சனைக்கு பதில் கொடுப்பது மட்டும் தேவனுடைய நோக்கம் அல்ல. என்னை நீதிமானாக்குகிறவர் எனக்கு சமீபமாய் இருக்கிறார்ல, என்ன செய்வார்னா என் குற்றத்தையும் நீக்குவாரு. என்னை கனவீனப்படுத்தினவர்கள் முன்பதாக உங்களை கனப்படுத்தவும் செய்வாரு. விசுவாசிக்க கூடுமானால் கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தின பார்க்கலாம். அல்லேலூயா. யார் மத்தியில் நீங்கள் தலை குனிஞ்சீங்களோ, யார் யார் நடுவில் உங்களுடைய கனம் குறைக்கப்பட்டதோ, உங்கள் மேல் குற்றம் சாட்டப்பட்டதோ, கர்த்தர் யோசுவாவுக்கு செய்ததை போல என்னை நீதிமானாக்குகிறவர் எனக்கு சமீபமாய் இருக்கிறார். அவர் எனக்கு சமீபமாய் வருவார். ஏன் வருவார் தெரியுமா? சொல்லப்பட்ட குற்றத்தை மாற்றும்படி, அழுக்கு வஸ்திரத்தை நீக்கும்படி சமீபத்தில் வருவார். அதோடு நிறுத்திட்டு போக மாட்டாரு. அவன் முன்பதாக, உன்னை குற்றம் சாட்டினவர்கள் முன்பதாக ஈக்குவலா கர்த்தர் உன்னை உட்கார வைக்க மாட்டாரு. ஒரு தலைப்பாக வரும், ஒரு கனம் வரும், ஒரு உயர்வு வரும். அதை கொடுத்து கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் சமீபமாய் வருவாரு. இந்த சபையில் யாரெல்லாம் இந்த பாதையில் போறீங்களோ, குற்றவாளி என்கிற ஒரு பட்டத்தை வாங்கிக்கிட்டு போறீங்களோ, அவர் உங்களுக்கு சமீபமாய் வருவார். ரெண்டாவது, நான் என்ன செய்வேன், என்ன செய்வார், நம்ம என்ன செய்வார்? சமீபமாக்குவார். என்னை ஏன் சமீபமாக்குவார்னு நம்ம நிறைய பார்த்தோம். இன்னும் 1-2 பார்க்கலாம். யோசுவா 10:24-25. அவர்கள் யோசுவாவின் இடத்திற்கு கொண்டு வந்த போது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து. யாரு கிட்ட வந்து? நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் யார கிட்ட வர சொல்றாரு? நம்மள. யார? நம்மள. நீங்கள். யோசுவா அந்த அதிபதிகளை பார்த்து கூப்பிடுறாரு, நீங்கள் கிட்ட வந்து. நீங்கள் கிட்ட. நீங்கள் நம்மள என்ன செய்ய சொன்னாரு? வாசிங்க இப்போ. உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகள் மேல் வையுங்கள் என்றார். உங்க கால்களை தூக்கி, இங்க ஒரு 5 பேர் இருக்காங்க, அவன் கழுத்துல வை, அவன் கழுத்துல வையுங்கள் என்றார். அவர்கள் கிட்ட வந்து. அவர்கள் கிட்ட வந்து சமீபமாய் வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. 25 அடுத்த வசனம். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்த திடமனதாய் இருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னா கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர். ஆண்டவர் நம்மளை கிட்ட வர சொல்லுவாரு, நம்மளை சமீபமாய் வர பண்ணுவாரு. ஏன் வர பண்ணுவாருன்னு சொல்றேன், கவனிங்க. யோசுவாவின் தலைமையில இஸ்ரவேல் சேனை முன் செல்லுது. எரிகோவை பிடிச்சாங்க, ஆயி பட்டணத்தை பிடிச்சாங்க. அப்படியே தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டே போகும் பொழுது அடுத்த லக்கு கிபியோன் பட்டணம். கிபியோன் பட்டணத்தை பிடிக்க போகும் பொழுது கர்த்தர் சொன்னாரு, இன்றைக்கு அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், போங்க. கிபியோன் பட்டணத்தை பிடிப்பதற்கு யோசுவாவின் தலைமையில் போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுது காலையிலிருந்து யுத்தம் நடந்து கொண்டிருக்குது, இரவிலிருந்து யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. அன்னைக்கு சாயங்காலம் முடிவதற்கு முன்பு அந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் சேனைகள் ஜெயிக்க வேண்டும். ஆனால் அவங்க ஜெயிக்கலை, இன்னும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு, யுத்தம் முடியலை, ஜெயம் பெறலை. அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா சூரியன் அஸ்தமிக்க தீவிரமாய் புறப்பட்டு வந்துச்சு. மாலை நேரம் ஆயிடுச்சு. இன்னும் சில மணி துளிகளில் என்ன ஆயிரும்னா சூரியன் அஸ்தமிச்சுன்னா இருட்டாயிருச்சுன்னா இவங்க ஜெயிக்க முடியாமல் போயிடும். அதனால தான் யோசுவா கர்த்தரிடத்துல ஜெபித்து விசுவாசத்தோடு சூரியனை தரித்து நில் அப்படின்னாரு. கர்த்தர் அவன் சொல் கேட்டு சூரியனை நடுவானில் நிற்க வைத்தார். உடனே யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. யுத்தம் நடந்து கொண்டு யோசுவா ஒரு பக்கம் யுத்தம் பண்றான், அதிபதிகள் ஒரு பக்கம் யுத்தம் பண்றாங்க, இஸ்ரவேல் சேனைகள் ஒவ்வொரு பக்கம் யுத்தம் பண்ணி எதிரிகளை வீழ்த்தி கொண்டே இருக்கிறாங்க. யுத்தம் நடக்கிறத பார்த்த உடனே அந்த அந்த ரிசல்ட்டு வரும் பொழுது தெரிஞ்சிடும் தெரியுமா? அந்த 11 மணி 12 மணி கவுண்டிங் அப்படி போகும் பொழுது அந்த லீடிங்கில் யார் இருக்கிறான்னு தெரிஞ்சிடும் தெரியுமா?
இப்போ இவனுங்க பார்க்குறானுங்க, லீடிங்கை பார்க்கானுங்க, நம்ம ஜெயிக்க முடியும். இங்கே மொத்தம் 5 ராஜாக்கள் விரோதமாக வந்திருக்கிறான். யோசுவாவுக்கு விரோதமாக வந்தது எத்தனை ராஜாக்கள்? 5 ராஜாக்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ 5 ராஜாக்களும் பார்த்தாங்க, இதில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இஸ்ரவேல் சேனைகள் முன் சென்று கொண்டிருக்கிறாங்க, நம்ம ஜீவனை பாதுகாக்கிறதுக்கு நம்ம தப்பிச்சு போவோம் அப்படின்னு இந்த பயலுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கெபிக்குள்ள போய் 5 பேரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இது சாப்டர்ல இருக்கு, வீட்டில் வாசித்துவாங்க. இப்போ டைம் இல்லை, நான் இதுக்கு முடிக்கணும். ஒரு கெபிக்குள்ள 5 பேரும் நைஸா கலந்துட்டு போய் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த செய்தி யோசுவாவுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த 5 ராஜாக்களும் கெபிக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறான்னா ஒளிஞ்சிருக்கிறாங்கன்னு. இப்போ யோசுவா அந்த யுத்தம் பண்றத இன்னொருத்தன் கையில கொடுத்துட்டு நேரா கெபிக்கு வாரான். உள்ளையா இருக்கையே அப்படின்ட்டு தன்னுடைய சேனைகளை கூப்பிட்டு பெரிய கல்லை எடுத்துட்டு வந்து கெபியை அடைச்சு வச்சுட்டான். இதை நினைச்சா எது மாதிரி தெரியுது? வீட்டில் இந்த எலி பிடிப்பீங்க தெரியுமா? கெபியை அடைச்சு வச்சுட்டான். உன்னை அப்புறம் வந்து பார்த்துக்க, சிக்கினவனை அப்புறம் பார்த்துக்கலாம், எவனும் ஓடக்கூடாது. அவனை கெபிக்குள்ள அடைச்சு வச்சுட்டு மறுபடியும் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. யுத்தம் தீவிரமா நடக்குது. எல்லாரையும் சங்காரம் பண்ணி கர்த்தர் மொத்த அந்த எதிரிகளின் தங்கள் கையில் ஒப்பு கொடுத்து இவர்கள் பெரிய ஜெயம் பெற்றார்கள். இப்ப யோசுவா வாராரு. வந்து அதிபதிகள் அங்கே இருக்கிறவங்களை கூப்பிட்டு அந்த கெபிக்கிட்ட வந்து கல்லை புரட்டி போடுன்றாரு. கல்லை புரட்டி போட்டாங்க. 5 பேர்களையும் வெளியே கூப்பிடு, 5 பேர்களும் வெளியே கூப்பிடு. 5 பேரும் வெளியே வந்தானுங்க. ஒவ்வொருத்தனா இங்கே மண்டிட்டு முழங்கால் போட்டு ஒவ்வொருத்தனா குனிஞ்சு கிடக்கிறான். வரிசையாக நிப்பாட்டினார். நிப்பாட்டிட்டு அதிபதிகளை கூப்பிட்டாரு. தன்னுடைய சேனையின் அதிபதிகளை, கேப்டனை கூப்பிட்டாரு. 5 பேர் வாங்க வாங்க வாங்க, இவனுங்க கழுத்து மேலே உன் காலை வை. ஒவ்வொருத்தனும் இவனுங்க கழுத்து மேலே உன் காலை வை. ஏன் வைக்க சொன்னார் தெரியுமா? இவர்கள் ஒன்னை ஜெயிக்கும்படி வந்தாங்க, இவர்கள் உன்னை தோற்கடிக்கும்படி வந்தார்கள், இவர்கள் உன்னை வெட்கப்படுத்தும்படி வந்தார்கள், இவர்கள் உன்னை ஊரை விட்டு விரட்டும்படி வந்தார்கள். கர்த்தர் உன்னை அவர்கள் கையில ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் உன்னை அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கல. உன்னை ஏன் சமீபமாய் வர பண்ணார் தெரியுமா? அவர்களைத்தான் உன் கையில் ஒப்பு கொடுத்தாரு. புரிஞ்சா கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர்களைத்தான் உன் கையில் ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, இனி ஏன் காலை வைக்க சொன்னார்னா, இனி ஒரு காலம் அவன் உன்னை ஜெயிக்கவே முடியாது. இனி ஒரு காலம் உன்னை அவன் வெட்கப்படுத்தவே முடியாது. இனி ஒரு காலம் உன்னை அவன் தோற்கடிக்கவே முடியாது. ஒரு காலம் உன்னை வெட்கப்படுத்த முடியாது. ஒண்ணு நீ அவனை ஜெயிக்கணும், ரெண்டாவது இனிமே ஒன்னு அவன் ஜெயிக்கவே கூடாது. காலம் மேல வைனா மேல வச்சாங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு வர இருந்த வெக்கத்தை மாற்றினாரு. அதுக்குத்தான் அங்க கிட்ட வர சொன்னாரு. இந்த மாலை நேரத்தில் இங்க இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை தோற்கடிக்க, உன்னை வெட்கப்படுத்த, உங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ண, உன்னை ஊரை விட்டு விரட்ட ஒரு கூட்டம் தந்திரம் பண்ணுச்சு, ஒரு கூட்டம் செயல்பட்டுச்சு. கர்த்தர் சொல்றாரு, உன்னை அவன் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டேன், அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். இனி அவன் உன்னை ஜெயிக்க முடியாத அளவுக்கு நீ சமீபமாய் வர பண்ணுவாரு. கர்த்தர் உங்களை அவர் அருகில் சமீபமாய் வர பண்ணுவாரு. ஏன் வர பண்ணுவாருன்னா, உன்னை தோற்கடிக்க வந்தவனை நீ தோற்கடிப்ப, உன்னை ஜெயிக்க வந்தவன நீ ஜெயிப்ப. இப்படிப்பட்ட சமீபமாய் வரப்பண்ணுகிற அனுபவங்கள் இந்த மாதத்தில் இந்த சபைக்கு நடப்பதாக, இந்த தேவ பிள்ளைகளுக்கு நடப்பதாக. உன்னை தோற்கடிக்க வந்தவனை நீ தோற்கடிப்பாய், உன்னை வெட்கப்படுத்த வந்தவனை நீ வெட்கப்படுத்துவாய், உன்னை விரட்ட வந்தவனை நீ விரட்டுவாய். அதை பார்ப்பதற்கு கர்த்தர் உங்களை சமீபமாய் வர பண்ணுவார். நீங்கள் கிட்ட வாங்க, சமீபமாய் வாங்க. அந்த சமீபம் என்னவா இருக்கும்னா, உன்னை ஜெயிக்க வந்தவன் மேல உன்னை காலம் வைக்க வைப்பாரு. இதை பார்க்கும்பொழுது புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். நேரம் இந்த வசனத்தை பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் ஞாபகம் வந்திருக்கணும். சமாதானத்தின்
தேவன். சாத்தானே, சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவா, நசுக்கி போடுவா, நசுக்கி போடுவா, நசுக்கி போடுவா, நசுக்கி போடுவா, நசுக்கி போடுவா. வசனம் வாசிங்க. ரோமர் 16:20. 16:20. சமாதானத்தின் தேவன். கொஞ்சம் நல்லா கண்ணை நல்லா கொஞ்சம் தொடச்சிட்டு அந்த வசனத்தை பாருங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். எல்லாரும் வாசிங்க. அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சிங்களா? அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சிங்களா? கவனிங்க. உங்கள் கால்களில் நசுக்கி, காலு என் காலு, ஆனா நசுக்கி போடுவார்னு சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி ஐயா? சமாதானத்தின் தேவன் சாத்தானே உங்கள் கால்களின் நசுக்கி போடுவார். ஒருவேளை நீ சாத்தான உன் காலில் நசுக்கி போடுவாய் அப்படி சொல்லல, நசுக்கி போடுவாய் அப்படி சொல்லல, போடுவாரு. அவர் செய்கிறாரு. ஆனா யார் காலு கீழே? யாரு காலு கீழே? இது எப்படி நடக்குது? காலு என் காலு, என் காலுக்கு கீழே அவன் கிடக்கான், ஆனா போடுறது அவரு. எப்படி செய்வாரு? என்ன பண்ணுவாருன்னா, சாத்தானை கீழே போட்டு முதல்ல என்ன பண்ணுவாருன்னா அவர் மிதிப்பாரு. அவர் மிதிச்சு வச்சுக்கிட்டு காலை தூக்கி, என் காலை தூக்கி அது மேல வைப்பாரு, என் காலை தூக்கி வைப்பாரு. கையை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தி பார்க்கலாம். ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தி பார்க்கலாம். கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் செய்வாரு. நசுக்கிடுவாரு. அவர் காலை வச்சு நசுக்கிடுவாரு. வச்சுக்கிட்டு நசுக்கி வச்சுக்கிட்டு உங்களை வைடா, உங்களை அவன் மேல வைடா, உங்களை அவன் மேல வைடா. இப்ப இந்த வார்த்தையை பாருங்க. சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் உங்க கால்களின் கீழே நசுக்கி போடுவா, நசுக்கி போடுவா. ஜெயிச்சுட்டு அந்த ஜெயத்தை என்கிட்ட கொடுக்காரு, வெற்றி என்கிட்ட கொடுக்கிறாரு. யுத்தத்தை அவர் பண்றாரு, அவர் ஜெயிக்கிறாரு. கிரீடத்தை மட்டும் எனக்கு கொடுக்காரு, ஜெயத்தை மட்டும் எனக்கு கொடுக்கிறாரு. எவ்வளவு நல்ல தேவன் இல்ல, எவ்வளவு நல்ல தேவன் இல்ல. ஜெயத்தை எனக்கு கொடுக்கிற தேவன். இதுக்கு தான் நம்மளை சமீபமாய் வர பண்ணுகிறாரு, நம்மை சமீபமாய் வர பண்ணுகிறார். யாத்திராகமம் 20:21. ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். எங்க சேர்ந்தா? கார்மேகத்துக்கு சமீபமா. நம்மை சமீபமாய் வர பண்ணுகிற கர்த்தர் எதிரிகளை ஜெயிப்பதற்காக வர பண்ணுவாரு, ஜெயத்தை கொடுப்பதற்காக வர பண்ணுவாரு, தோற்கடிக்க வந்தவனை தோற்கடிப்பதற்காக வர பண்ணுவாரு. இங்க மோசே கார்மேகத்துக்கு சமீபமாய், இங்க மோசே கர்த்தர் சமூகத்துக்கு சமீபமாய் வந்தார்.
ஏன் வந்தாருன்னா, வந்ததுனால என்ன நடந்ததுன்னா, வெளிப்பாடுகள் கர்த்தர் கொடுத்தார். இப்படி வந்து தான் மோசே எழுதினார் ஆதியாகமத்தை, மோசே எழுதினார் யாத்திராகமத்தை, மோசே எழுதினார் லேவியராகமத்தை, மோசே எழுதினார் எண்ணாகமத்தை, உபாகமத்தை. சும்மா எழுதலை, சும்மா எங்கேயோ மரத்தடியில் உட்காந்துட்டு அந்த ஒரு சொல்லுவாங்க பாருங்க, போதி மரத்தின் புத்தர்னு சொல்லுவாங்க. அந்த போதி மரம் ஒன்று இருந்துச்சா, அதில் புத்தர் வந்து தியானம் பண்ணாராம். தியானம் பண்ணி அந்த மாதிரி சில கதைகள்லாம் கட்டுவாங்க. அப்படி போதி மரத்தில் அல்லது புளிய மரத்தில் உட்காந்துட்டு எழுதலை. இந்த 5 ஆகமங்களும், இந்த பெண்டட்டுக், இந்த 5 புஸ்தகங்களும், இந்த வெளிப்பாடுகள் கவனிக்கணும். இஸ்ரவேலுடைய பிரயாணத்தை குறித்த வெளிப்பாடுகள், ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்த வெளிப்பாடுகள், பழைய உடன்படிக்கையை குறித்த வெளிப்பாடுகள், இப்படி ஏகப்பட்ட இந்த வெளிப்பாடுகள் எப்படி கிடைச்சதுன்னா, மோசே கர்த்தர் சமூகத்துக்கு சமீபமாய் வந்ததுனால கிடைத்ததுதான் இந்த வெளிப்பாடுகள். நான் அவர் சமூகத்துக்கு சமயமாய் வந்தா எனக்கு சில வெளிப்பாடுகள் கிடைக்கும், எனக்கு சில வெளிப்பாடுகள் கிடைக்கும். இந்த பிரசங்கம் பண்றமே சும்மா கவனிங்க, கதை புஸ்தகத்தை வாசித்து வந்தெல்லாம் சபைக்கு முன்னால் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஆமாம், அவர்கிட்ட காத்திருந்து அவர் சொல்லி கேட்டு தியானித்து அர்ப்பணித்து அவற்றை வாங்கின வெளிப்பாடுகளை தான் உங்கள்கிட்ட வந்து பிரசங்கம் பண்ண முடியும். அதைத்தான் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் சபைக்கும் செய்ய முடியும். அவர்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னு வைங்களேன், உங்களை குறித்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் பிள்ளைகளை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியதை, வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன செய்யணுங்கிற அந்த வெளிப்பாடு சமீபமாய் வந்து பாருங்க கிடைக்கும். தூரத்தில் இருந்தால் அப்படி தான் இருட்டாக தான் இருக்கும், தூரத்தில் இருந்தால் அப்படி தான் உங்களுக்கு வெளிச்சம் இல்லாமல் தான் இருக்கும். தூரத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்னு தெரியாது. சிலருடைய வாழ்க்கையில் என்ன செய்யணே தெரியல பாஸ்டர், குழப்பமாக இருக்குது பாஸ்டர், அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியல பாஸ்டர். சமயமாய் வந்து பாருங்க, நிச்சயமா சில வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பாரு. செய்வதற்கு அவசியமான என்ன செய்யணுமோ அந்த வெளிப்பாடு தேவன் கொடுப்பாரு. நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர், அவர் ஜீவன் உள்ளவர், பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. அவர் எப்படினாலும் என் கூட பேசுவார், அவரே பேசுவார், வார்த்தை மூலம் பேசுவார், ஊழியம் மூலம் பேசுவார். ஆனா என் ஆண்டவர் பேசுகிற தெய்வம், இயேசு பேசுகிற தெய்வம். வாலிப பிள்ளைங்கள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை குறித்து உங்கள் பெற்றோர்கள் யோசித்து கொண்டு இருந்தாலும் சரி, ரொம்ப யோசிக்காதீங்க. ரொம்ப யோசித்தீங்கன்னா வேண்டாம், ரொம்ப யோசிக்கக்கூடாது, நல்லா தியானிக்கணும். யோசித்தா குழப்பம்தான் வரும், தியானிச்சா விசுவாசம் வரும். சமீபமாய் வந்து பாருங்க, வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பாரு. அல்லேலூயா. கவனிங்க, அப்போஸ்தலர் 28:9 அங்கே ஒருத்தனை கர்த்தர் சமீபமாய் கொண்டு வந்தார் ஒரு இடத்துக்கு. சமீபமாய், நம்மை சமீபமாக்குகிறவர், அதைத்தான் பார்க்குறோம். 2வது காரியத்தை அப்போஸ்தலர் 28:7 தீவுக்கு முதலாளி ஆகிய, முதல் வசனத்தை வாசிட்டு இப்போ 7ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு, தப்பி கரை சேர்ந்த பொழுது எங்க வந்து சேர்ந்தாங்க? அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். எந்த தீவுக்கு வந்தாங்க? மெலித்தா. இப்போ 7ஆம் வசனம் வாசிங்க. தீவுக்கு முதலாளி ஆகிய புபிலியு என்னும் பேர் கொண்டவனோட, அந்த தீவுல எங்க வந்தாங்கன்னு இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு 7ல. அந்த இடத்திற்கு சமீபமாய், அந்த இடத்துக்கு சமீபமாய், அந்த வார்த்தை தான் நமக்கு முக்கியம். இப்போ அதைத்தான் தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துக்கு சமீபமாய், எல்லாரும் சொல்லுங்க, அந்த இடத்துக்கு சமீபமாய். அப்போஸ்தலனாகிய பவுல கர்த்தர் இங்க ஒரு இடத்துக்கு சமீபமாய் கொண்டு வராரு. நம்மை சமீபமாக்குகிற தேவன் பவுல இங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் கொண்டு வந்து கர்த்தர் கொண்டு வராரு. இந்த இடம் முன்ன புன்ன பவுலுக்கு தெரியாது. பவுல் திட்டம் பண்ணி வந்த இடம் அல்ல, புயலினால அடிச்சு கரை சேர்ந்தா போதும் நினைச்சு வந்த இடம். புயல் அடிச்சு இங்க கொண்டு வந்து போட்டுச்சு. பவுல் திட்டம் பண்ணி அவங்க டெஸ்டினேஷனை அவங்களே கொடுத்து அந்த இடத்துக்கு வந்து சேரல. புரியுதா நான் சொல்றது? புயல் அடிச்சு காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கொண்டு வந்து எங்க வந்து விழுந்தாங்க? மெலித்தா தீவில, அந்த இடத்துக்கு சமீபமாய்.
நல்லா கவனிங்க. நான் என்ன யோசிக்கிறேன் தெரியுமா? நல்லா கவனிங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த யூரோக்குளியன் புயல் வந்து இவ்வளவு தூரம் இவங்களை கஷ்டப்படுத்தினதுனால வேற வழி இல்லாமல் இந்த இடத்துக்கு இவங்க வந்து சேர்ந்துருக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆவியானவர் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்க விரும்புகிறாருன்னா, கவனிங்க, அந்த புயல் அடித்ததுனால அவங்க இங்கே வந்து சேர்ந்தாங்கங்கிறது நம்ம பார்வை. ஆனால் அவங்க இங்கே வந்து சேர்வதற்காகவே அந்த புயல் அடித்து இவங்களை கொண்டு வந்துச்சு. சில நேரத்தில் என் வாழ்க்கையில் புயல் வீசி அந்த புயல் நான் விரும்பின இடத்துக்கு போகாமல் நான் விரும்பாத எனக்கு சம்மந்தமில்லாத இடத்துல கொண்டு போய் நான் கரை சேர்ந்த மாதிரி இருக்கும். எதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன்? எதுக்கு நான் இப்போ வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கிறேன்? எதுக்கு நான் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்? எதுக்குன்னு தெரியலையே. புயல் வீசிச்சு, வேற வழி இல்லாமல் இப்போ இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் இங்கே வருவதற்காகத்தான் அந்த புயலை கர்த்தர் அனுப்புனாரு. இந்த மெலித்தாவுக்கு வரணும்னு சொல்லி சமீபமாய் வரணும். எங்க சமீபமானா, அந்த தீவினுடைய முதலாளி, அந்த தீவினுடைய மன்னர், அவனுடைய வீட்டுக்கு சமீபமாய். தீவினுடைய மன்னர் வீடா இருக்குமா? அரண்மனை. அவன் அரண்மனை வீட்டுக்கு அருகில் கொண்டு வந்து கர்த்தர் போட்டார். ஏங்க சமீபமா வர பண்ணினார்னா, புயல் அடிச்சு சில நேரத்தில் கர்த்தர் என்ன கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு என்ன கொண்டு போக வைக்கிறதுக்கு அவர் இயற்கைகளை கையில் எடுப்பாரு. யூரோக்குளியன் காற்று கையில் எடுப்பாரு, கடலை கையில் எடுப்பாரு, கடல் கொந்தளிப்ப கையில் எடுப்பாரு. இவைகளை எல்லாம் கர்த்தர் கையில் எடுத்து என்ன எங்க அனுப்பணுமோ அங்க அந்த புயல் என்னை தள்ளி கொண்டு போய் அவர் குறித்த இடத்துல கொண்டு போய் என்ன வைக்கும். ஏன் அங்க என்ன சமீபமாக்குறாருன்னா, நீ அங்க போய் செய்ய வேண்டிய ஒரு வேலை உனக்கு வச்சிருக்கிறேன். பவுலுக்கு அங்க என்ன வேலை வச்சிருந்தா தெரியுமா? அங்க நடந்த அற்புதத்தை அந்த பாம்பு கடிச்சு பவுலை கடிச்சு சாகலன்னு உடனே இது அரண்மனைக்கு செய்தி போய் அந்த மன்னர் கேள்விப்பட்டு அவனை கூப்பிட்டு விசாரித்து அவன் வீட்டில் ஜெபிக்க வச்சானா. பவுல் ஜெபிக்கிறாரு, அவன் வீடு ரட்சிக்கப்படுது. இதை கேட்டவனே முழு தீவும் ஓடி வருது. பவுல் ஜெபிக்கிறாரு, அற்புதம் நடக்குது, முழு தீவுமே ரட்சிக்கப்படுது. அந்த ஓனர் ரட்சிக்கப்படுறாரு, முதலாளி ரட்சிக்கப்படுறாரு, மொத்த தீவுமே ரட்சிக்கப்படுது. அதோட கர்த்தர் நிறுத்தல. இன்னொன்னு கவனிக்கணும். அப்போ இந்த பவுலுக்குள்ள ஆண்டவர் கிருபை வரங்களை கொடுத்தார்ல, ஹலோ, அற்புதம் செய்ய வரங்களை கொடுத்தார்ல. நடந்து போனால பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தார். 19 வாசிக்க செஞ்சார்ல. நல்ல வேதத்தை தியானிச்சு பாருங்க. இந்த கிருபை, இந்த வரங்கள் அப்போஸ்ல 19 வரைக்கும் தான் ஆப்ரேட் ஆகும். அப்போஸ்ல 19க்கு அப்புறம் எந்த மிராக்கிளும் நடக்காது. பிரசங்கம் மட்டும்தான் பண்ணுவார். அதுக்கப்புறம் விசாரணை இப்படி தான் போவோம். எந்த மிராக்கிள் நடக்காது. ஆனால் உள்ள வர இருக்கிறது உண்மை, கிருபை இருக்கிறது உண்மை. அந்த வரமும் கிருபையும் உள்ள அப்படியே மங்கி போச்சு, உள்ளே ஒளிஞ்சு கிடக்குது. கர்த்தர் பார்த்தாரு, உனக்குள்ள ஆதி நாட்களில் நான் சில கிருபையை கொடுத்தேன், சில வரங்களை கொடுத்தேன், அப்போ நல்லா செயல்பட்டுச்சு. இப்போ கொஞ்ச நாள் அது செயல்படாமல் உள்ள கிடக்கல. அதை மீண்டும் பிரகாசமாய் செயல்படுத்துவதற்காக உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த தீவுல தான் மறுபடியும் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும், மறுபடியும் கிருபைகள் செயல்பட ஆரம்பிக்கும், வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். சம்பந்தம் இல்லா இடத்துக்கு போனேன்னு நினைக்காதீங்க. அங்க உங்களை கொண்டு செய்ய வேண்டிய ஊழியத்தை கர்த்தர் வச்சிருப்பாரு. உங்களுக்குள்ள கிருபை மறுபடியும் ஆபரேட் ஆக, உங்களுக்குள்ள வரங்கள் மறுபடியும் செயல்பட, உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் மறுபடியும் செயல்படுவதற்காக கர்த்தர் உங்களை கொண்டு போவாரு, சமீபமாக்குவாரு. இப்படி புயல் வீசிருச்சே நினைக்காதீங்க. இப்படி என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது நடந்துருச்சே நினைக்காதீங்க. நான் விரும்பின பாதையில் போகாமல் நான் விரும்பாத இன்னொரு திசையில் போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு அப்போ வாழ்க்கை வீணாக போயிருமான்னு நினைக்காதீங்க. அங்கேயும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் நடத்தி நீங்க அப்படி பயணிக்கிறீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க, நாட்கள் வீணு நினைக்காதீங்க. அந்த ரூட்ல உங்களுக்கு ஒரு வேலையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, உங்களை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு ஊழியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான் விரும்பி பாவம் செய்து போற அந்த பாதையை பத்தி நான் பேசல. சில நேரத்தில் கர்த்தருக்குள்ள இருந்து கர்த்தரையே நான் அனுமதிச்சு நான் விரும்பாத பாதையில போற மாதிரி இருக்கும்ல, அங்க கர்த்தர் எனக்கு செய்யும்படி ஒரு வேலையை வச்சிருக்கிறாரு.
அதுக்குத்தான் அந்த இடத்துக்கு என்ன சமீபமாக்குறாரு. டாக்டர் மார்க் அவர் பெயர். உலக சுகாதார மையத்தினுடைய மிகவும் சீனியரான மருத்துவ கண்டுபிடிப்புகள், மிகவும் சீனியரான பிரசித்தப்பட்ட ஒரு மனிதர். அவர் மூலம் மிக உயிர்கொல்லி நோயான அந்த கேன்சருக்கு டாக்டர் மார்க் என்பவர் தான் மருந்து கண்டுபிடித்தார். அந்த மருந்தை பரிசோதித்து அது பரிபூர்ணமாய் பயனடைந்தது. அதன் மூலம் அநேகர் சுகம் அடைஞ்சாங்க. அவர் அந்த கண்டுபிடிப்பை கனப்படுத்தும்படி அவருக்கு ஒரு விருது வழங்கப்பட்டது. அந்த விருதை வாங்குவதற்காக ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அந்த கான்ஃபரன்ஸில் வச்சு அவர் கண்டுபிடித்த இந்த உலகத்தில் பல ஆயிரம் உயிர்களை வாங்கின இந்த நோயிலிருந்து ஜனங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த கேன்சருக்குரிய அற்புதமான மருந்தை இவர் கண்டுபிடித்திருக்கிறார். நீண்ட நாள் கடின உழைப்பினால் கண்டுபிடித்திருக்கிறாரு. எனவே இவரை கனப்படுத்தணும், விருது கொடுக்கணும், அவார்டு கொடுக்கணும்னு அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவர் இருக்கிற இடத்திலிருந்து விருது அந்த அவார்டு வாங்குவதற்கு அவர் பல மணி நேரம் ஃப்ளை பண்ணி தான் போகணும். விமானத்தில் பயணித்து தான் அவர் போகணும். உடனே புக் பண்ணி விமானத்தில் ஏறினார். விமானம் புறப்பட்டது. சில மணி நேரங்கள் கழித்து, கொஞ்ச தூரம் கழித்து அந்த விமானம் பழுதடைந்தது. தரை இறக்கப்பட்டது அருகில் உள்ள ஒரு விமான நிலையத்திற்கு. அங்கே இறங்கின உடனே அவருடைய மனதில் ஒரு பதட்டம். ஐயோ, இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் நான் கான்ஃபரன்ஸுக்கு போகணும். எனக்காக விருது காத்திருக்கிறது. பல ஆயிரம் மருத்துவர்கள், சயின்டிஸ்ட் எல்லாரும், உலகத்தில் பிரசித்தப்பட்ட தலை உயர்ந்த அநேக லீடர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே, அந்த தருணத்தை மிஸ் பண்ணக்கூடாது, போக வேண்டும் என்று மனது பதவதத்தது. உடனே அங்கே உள்ள விமான நிலையத்தில் உள்ள அதிகாரிகிட்ட போய், உடனே நான் அந்த ஊருக்கு புறப்பட்டு போகணும், மாற்று ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. அவங்க சொன்னாங்க, அடுத்த ஃப்ளைட்டு போகணும்னா இன்னும் 10 மணி நேரம் ஆகும். ஆனால் நீங்கள் அங்கேருந்து ஒரு கார் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சீக்கிரத்தில் நீங்கள் ஒரு 4 மணி நேரத்தில் நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்ன பண்ணாருன்னா, ஒரு கார் எடுத்து பயணிக்கிறாரு. புறப்பட்டு போகிறாரு. புறப்பட்டு போன கொஞ்ச நேரத்தில் கிளைமேட்டு மாறுது, கால சூழ்நிலை மாறுது, புயல் வருது, மழை வருது, இருண்ட சூழ்நிலைகள், கார் மேகம் கருத்து, பாதை தெரியல, ரோடு தெரியல, பயங்கரமான மழை, ஒரு பக்கம் இடி, இன்னொரு பக்கம் மின்னல், பயங்கர மழை, தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது. பாதை தெரியாம ரூட்டு மாறிட்டாரு. ரூட்டு மாறி 2 மணி நேரம் தவறான ரூட்ல பயணிச்சிட்டாரு. 2 மணி நேரம் ராங் ரூட்ல போயிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் தூரம் கழிச்சு அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம போகிற ரூட்டு சரியில்லை, இது காடாக இருக்குது, கண்ணு கெட்ட தூரம் யாருமே இல்லையே, தவறாக போய்கிட்டு இருக்கோங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. இறங்குனா வெளியே இடி, மின்னல், மழை, தண்ணி, பாதை தெரியலை, ஒரு பயம் வந்துருச்சு. என்ன செய்யனே தெரியல. அப்படியே சுற்றி பார்க்குறாரு, எங்கேயுமே ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டில் ஒரு சின்ன சிமினி விளக்கு எரிந்து கொண்டிருக்கிற ஒரு வெளிச்சம், இரவு நேரம். அங்கே போய் மலைக்கு ஒதுங்கி கொள்ளலான்னு சொல்லி காரை நிறுத்திட்டு அப்படியே கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போய் சேர்றாரு. கதவை தட்டுறாரு. அங்கே ஒரு பெண்மணி கதவை திறக்கிறா. கண்களில் கண்ணீர், முகத்தில் ஒரு சோகம். அதோடு கதவை திறந்த உடனே, நீங்கள் யார் அப்படிங்கிறார். உடனே, நான் இப்படி ஒரு இடத்துக்கு போகணும்னு வந்தேன், ஆனால் இப்போது அவர் எதையுமே சொல்லலை. அந்த டாக்டர், ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் வந்தேன், இப்போ பாதை மாறிட்டேன், இந்த மாதிரி மழை வந்ததுனால எனக்கு பாதை தெரியலை, இருட்டு வந்துருச்சு, எனக்கு தொடர்ந்து போக முடியல, மழையை நனைஞ்சிட்டேன், கொஞ்சம் எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னா. உடனே அவங்கள உள்ளே கூப்பிட்டாங்க. அந்த பெண்மணி அமர வைத்தாங்க. டீ பிஸ்கட் கொடுத்து அவரை முதல்ல ஆசுவாசப்படுத்தி, என்ன வேணும்னாங்க. உங்கள் டெலிஃபோன் இருந்தால் கொடுங்க, நான் உடனே அவசரமாக பேசணும் சொன்னால். என்கிட்ட டெலிஃபோன் கிடையாது, நான் கஷ்டப்பட்ட குடும்பம், அந்த வசதிலாம் இல்லை. அப்படியே அவர் உட்காந்து யோசித்துக்கிட்டு இருக்கிறார். இந்த பெண்மணி சொன்னாங்க, கொஞ்சம் பொறுங்க, நான் போய் ஒரு ஜோம் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து கூட ஜோம் பண்ண வரீங்களா. அவர் சொன்னார், ஜெபத்தில் அவருக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கைலாம் இல்லை. ஆனால் அவர் அமர்ந்து கொண்டிருந்தார். இந்த பெண்மணி போய் அறையில் முழங்கால் போட்டு, அந்த முழங்காலுக்கு முன்பதாக ஒரு தொட்டில் தொங்குது. தொட்டிலே அந்த பெண்மணியுடைய குழந்தை உள்ளே படுத்திருக்குது. அந்த குழந்தைக்கு முன்பதாக அவள் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறாள்.
பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறாள், மிகவும் வேதனைப்பட்டு ஜெபிக்கிறாள். இதையெல்லாம் டாக்டர் மார்க் தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவள் ஜெபித்து முடித்து எழும்பி வந்தவுடன் அவர் கேட்குறாரு, நீங்கள் என்ன எதுக்காக ஜெபிக்கிறீங்க, நீங்கள் ஏன் இவ்வளவு அழுகிறீங்க, என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அந்த டாக்டர் கேட்குறாரு. அந்த பெண்மணி சொல்லிச்சு, எனக்கு ஒரே ஒரு பையன், சின்ன பையன், அவனுக்கு தீர்க்க முடியாத ஒரு பயங்கரமான வியாதி, குணமாக்க முடியாத ஒரு பயங்கரமான அரிய வகை ஒரு கேன்சர் வியாதி. இவனை குணமாக்கணும்னா எங்கேயோ ஒரு ஊரில், ஒரு நாட்டில், தூரத்தில் டாக்டர் மார்க்குன்னு ஒருவர் இருக்கிறாராம். அவற்றை தான் அந்த மருந்து இருக்கான், அவரால் தான் குணப்படுத்த முடியுமான்னு சொன்னாங்க. ஆனால் அவ்வளோ தூரம் போயிருதுக்கும் செலவழிக்கிறதுக்கும் எங்கள்கிட்ட வசதி வாய்ப்பு கிடையாது. ஆனால் எங்களுடைய ஆண்டவர் இயேசு எங்களை கைவிட மாட்டார், ஒரு வழியை திறப்பார். அதற்காகத்தான் நீண்ட நாளாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த மனுஷன் நடுங்கிட்டாரு, எழும்பி நின்றாரு, வேர்த்து விறுவிறுக்கிறது. அப்பொழுது அவருடைய காதுல ஒரு சத்தம் ஒலித்தது, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். இந்த மருத்துவரை எங்கெங்கெல்லாம் கர்த்தர் கிரியை செஞ்சா தெரியுமா? ஃப்ளைட்டை நிறுத்தி கார் எடுக்க வச்சு, கார் எடுத்த உடனே கிளைமேட்டை மாற்றி, மின்னல் அடிக்க வச்சு, இடி விழ வச்சு, மழை பெய்ய வச்சு, இவர் ரூட்டை மாற்றி இந்த வீட்டு வாசல்ல கொண்டு வந்து நிறுத்தி, இவர் மூலம் அங்கே செய்ய வேண்டிய ஒரு வேலை இருந்துச்சு, இவர் மூலம் அங்கே நடக்க வேண்டிய ஒரு வேலை இருந்துச்சு. அவர் தீர்மானம் பண்ணார், அங்க கான்ஃபரன்ஸ்ல போய் அவார்டு வாங்குறதை விட இந்த பிள்ளைக்கு மருந்தை கொடுத்து சுகமாக்குவதே மேல் என்று தீர்மானம் பண்ணார். சில நேரத்தில் கர்த்தர் நம்ம பாதையை மாற்றுவார் பாருங்க. அந்த மாத்துறதுக்கு ஒரு புயல் அடிக்கும் பாருங்க, கார் ரிப்பேர் ஆகும் பாருங்க. நம்ம போற ஃப்ளைட் என்ன செய்யும், நம்ம போற இடத்துல நிற்காம இன்னொரு இடத்துல நிற்கும் பாருங்க. எல்லாத்துக்கும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு, ஒரு சித்தம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. சொல்லுங்க, புயலுக்கு பின்னால், தடைகளுக்கு பின்னால், பிரச்சனைகளுக்கு பின்னால், தாமதத்துக்கு பின்னால், டைரக்ஷனுக்கு பின்னால் கர்த்தரின் கரம் இருக்கு, கர்த்தரின் கரம் இருக்கு. தாமதம் 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 ஏன் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? சில தாமதம் நன்மைக்கு, சில தாமதங்கள் நன்மைக்கு. தடை 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 ஏன் இப்படி உடஞ்சு போயிருக்கிறீங்க? சில தடைகள் நன்மைக்கு, சில தடைகள் நன்மைக்கு. அல்லேலூயா. அதான் சொன்னேன், என்னுடைய பயணத்தில் நான் போகும்பொழுது டக்குன்னு சிக்னல் விழுது பார்த்தீங்களா, ரெட் சிக்னல். அதில் கூட தேவ சித்தம் இருக்கு, அதில் கூட தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு. வேகமாக போவேன், அங்கே தான் வந்து விழும். நான் கரெக்டாக நான் போகும் பொழுது சிக்னல் விழும், என்னை நிற்க வைப்பார், ஒரு 15 செகண்ட் நிற்க வைப்பார். அதுக்கு பின்னால் அதில் நமக்கு எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா? நேரம் போல் எவ்வளோ வார்த்தை, எவனா இருக்கானா போயிடலாமா கூட யோசிப்போம். எவனா இருக்கா? நான் இப்படி பல முறை பார்த்துருக்குறேன். இந்த சில நேரங்களில் அவசரமாக கிளம்புவோம், ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிரும். சில டிராஃபிக்கில் அல்லது ஏதோ சில காரியங்களால் தாமதமாகும், லேட் ஆகும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து தான் எனக்கே புரிய வரும், எனக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் தாமதத்துக்கு அப்புறம் பிரயாணப்பட்டு போகும் பொழுது தான் அங்கே ஏதாவது வண்டி கவுந்து கிடக்கும், போகிற வழியில் வண்டி கவுந்து கிடக்கும், ரெண்டும் மோதிக்கிட்டு கிடக்கும், கூட்டமாக இருக்கும், ஆம்புலன்ஸ் நிற்கும். அப்போ கர்த்தர் உணர்த்துவார், ஏன் உனக்கு தாமதம் புரியுதா? இப்போ உனக்கு ஏன் தடன் உனக்கு புரியுதா? உனக்கு தாமதத்தினாலே தடையினாலேயோ உங்கள் மேலே உள்ள திட்டத்தை மாற்ற முடியாது. அதுக்கு பின்னாலேயும் கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கத்தான் செய்யுது. இந்த சிக்னலில் நிற்கிற நேரத்தில் கோவப்படுறீங்களே, 110 பில்டிங் ஞாபகம் இருக்கா? 2011 9 110 110 ரெட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டுச்சுல, அமெரிக்காவுடைய ரெட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டு ஞாபகம் இருக்கா? நவம்பர் 11 2005 ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 11 ஓகே, சரி போட்டோம். நம்ம நேரத்துக்கு வருவோம். அந்த பில்டிங்கில் அந்த ரெட்டை கோபுரம் தாக்கப்பட்டுச்சுல காலையில், ஒருத்தர் இன்னும் உயிரோடு இருக்கார், அங்கே வேலை பார்த்தவர் இன்னும் உயிரோடு இருக்கார். அவர் ஒரு சாட்சி எழுதியிருக்கார் புஸ்தகத்தில். என்ன தெரியுமா? அன்னைக்கு அவசரமாக அந்த ஆஃபீஸுக்கு, அந்த ரெட்டை கோபுரத்தில் 80வது மாடியிலே எதுலையோ அவர் ஒர்க் பண்ணுறாரு.
அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஆஃபீஸ் கிளம்புறாரு. கிளம்பிக்கிட்டு அவசர அவசரமாக பேக் பண்ணிவிட்டு ட்ராவல் போகிறாரு. போய்கிட்டு இருக்கிற ட்ராவலில் சிக்னலில் நிறுத்திட்டாங்க. சிக்னலில் நிறுத்திட்டாங்க. டிராஃபிக் ஆகி போச்சு. ரொம்ப நேரம் எதுவரைக்கும் இல்லாத டிராஃபிக் அன்னைக்கு, இதுவரைக்கும் இல்லாத தாமதம் அன்னைக்கு. உள்ளுக்குள்ள ஒரு கோபம் அவருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு. எனக்கு பார்த்து இப்படி நடக்குது, எனக்கு பார்த்து இப்படி நடக்குது, டைம் ஆச்சுன்னா அங்கே போய் அவருக்கு பதில் சொல்லணுமே ஓனருக்கு, எனக்கு போய் இப்படின்னு ஒரு கோபம். கொஞ்ச நேரத்தில் நடந்த சம்பவத்தை கண்ணால் பார்த்துட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினாரு. என் தாமதம் என் ஜீவனை பாதுகாத்திருக்கு. சில மணி துளி தாமதம் என் உயிரை பாதுகாத்திருக்கு. தாமதத்துக்காக வருந்தாதீங்க. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் கர்த்தர் என்னை கொண்டு போகிறாரோ, நான் விரும்பாத இடமா இருக்கும். எரேமியாவை விரும்பாத இடத்துக்கு தான் கொண்டு போனார். குழியில் போட்டாங்க, அங்கே போட்டான், இங்கே போட்டேன், விரும்பாத இடம் தான். ஆனால் அங்கெல்லாம் அவரை கொண்டு செய்யணும்னு கர்த்தர் சில திட்டங்களை வச்சுருந்தார். கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். ஆமீன் சொல்கிற எத்தனை பேர் இருக்கீங்க? ஸோ கடைசியாக வேகம் பண்ண ஒன்று நம்ம பார்த்து முடிக்கலாம், டைம் இல்லை. கவனிங்க, முதல் காரியம் என்னது? தேவன் சமீபமாய் வருவார். ஏன்? என்னை குற்றமற்றவன் நிரூபிக்க. அல்லேலூயா. எனக்காக செயல்பட. ரெண்டாவது, நம்மை சமீபமாய் வர பண்ணுவார். ஏன்? சாத்தானை ஜெயிப்பதற்கு, எதிரிகளை மேற்கொள்ளுவதற்கு, வெளிப்பாடுகளை பெறுவதற்கு. சரியா? ஸோ என்னை கொண்ட தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வர பண்ணுவார். மூணாவது என்ன சொன்ன? நமக்கு குறித்திருக்கிறத சமீபமாய் கொண்டு வருவார். எனக்கு குறித்திருக்கிறத, எனக்குன்னு உரியதை, எனக்கு அவசியமான, சொல்லுங்க வார்த்தையை, எனக்கு அவசியமானதை எனக்கு சமீபமாய் வர பண்ணுவார். ஒரு ஜெபம் பண்ண போறோம் எல்லாரும் சேர்ந்து. என் வாழ்க்கைக்கு எது அவசியமோ அதை எனக்கு சமீபமாய் வர பண்ணுவாராக, சமீபமாய் வர பண்ணுவாராக கர்த்தர். ஆமென் சொல்றேன். எத்தனை பேர் இருக்கீங்க? கவனிங்க, இந்த விஷயத்துல ஆண்டவர் முதல்ல நமக்கு எதை சொல்ல விரும்புறாருன்னா, உனக்கு குறித்திருக்கிறத உனக்கு சமீபமாய் வர பண்ணுகிற இந்த அனுபவத்தில் கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? இயேசுவின் முதல் பிரசங்கம். டக்குன்னு சொல்லணும் யாராவது. இயேசுவின் முதல் பிரசங்கம், வாய் திறந்து பண்ண முதல் பிரசங்கம். சொல்லுங்க, முதல் என்ன இப்படி முழிக்கிய? ஆண்டவரே, நான் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாய் போய்விடாதபடி இவர்கள் கண்களை திறப்பீராக. முதல் பிரசங்கம், வாயை திறந்த உடனே இயேசு சொன்ன முதல் வார்த்தை மார்க் 1:15. இந்த பூமியில இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறி ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட முதல் வார்த்தை, முதல் பிரசங்கம், மறந்துடக்கூடாது, மார்க் 1:15. காலம் நிறைவேறிற்று. இன்னும் இருக்கா? இன்னும் இருக்கா? காலம் நிறைவேறிற்று. விசுவாசத்தோடு காலம் நிறைவேறிற்று. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. ஒரு ஆமென் சொல்லணும். இப்ப ஆண்டவர் சொல்றார், காலம் நிறைவேறிடுச்சு. உனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுவதற்கு நீ காத்திருந்த காலம் நிறைவேறிடுச்சு. உனக்கு அவசியமானத கர்த்தர் சமீபமாய் வர பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல நமக்கு சமீபமாய் எதை வர பண்றார்னா, தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். என்ன பாஸ்டர், ஏதாவது கூரையை பிச்சுட்டு கொடுப்பான்ட்டு நான் பெரிய ஆமேன்னு சொல்லலான்ட்டு வாயை திறந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பரலோக ராஜ்யம்னு இப்படி வாயை அடைச்சிட்டேங்க. எனக்கு அதுதான் வேணும் முதல்ல. ஏன்னா எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள்லேயே உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். 2:25. எனக்கு கொடுத்தப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லே கவனிங்க. உங்கள் வீடுகளில் நிறையா வாக்குத்தத்தம் போட்டிருக்கீங்கள. ஆசீர்வாதமாக இருப்ப, அப்புறம் கீழாகாமல் மேலாக, அப்புறம் பாழாகாமல் தலையாமல், வலதுபுறம் இடங்குறோம், நல்லா பெருகிட்டே போ, ஆமாம் பெருகுவாய் இல்லை அப்படின்னு இதெல்லாம் போட்டிருப்போம். ஆனால் இதை யாராவது போட்டிருக்கீங்களா? இது தாங்க இருக்கிற நம்பர் 1 வாக்குத்தத்தம். எல்லாரும் வாசிங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். கர்த்தர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம்.
அதைத்தான் நமக்கு முதலாவது சமீபமாக்குகிறார். சபைக்கு குறிக்கப்பட்டது இதுதான், சபைக்கு கொடுக்கப்பட்டது இதுதான். இதை கர்த்தர் நமக்கு சமீபமாய் வர பண்ணுவார். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கு, அந்த நித்திய ஜீவன் சமீபமாய் இருக்கு. கவனிங்க, ஆண்டவர் நிறைய காரியங்களை சொன்னார்ல. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி திரும்ப உங்களை நான் சேர்த்து கொள்ளும்படி வருவேன்னு சொன்னார்ல. இப்படியே வருவேன் வருவேன் வருவேன்னு சொன்னவர் சுவிசேஷங்கள்லாம் இப்படி சொன்னார். ஆனால் வெளிப்படுத்தலுக்கு வரும்பொழுது மட்டும் என்ன சொன்னார் தெரியுமா? வருவேன்னு சொல்லலை, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அந்த வாக்குத்தத்தம் நமக்கு சமீபமாக இருக்குது, நமக்கு குறிக்கப்பட்டது சமீபமாக இருக்குது. இந்த சபையில் ஒருபோதும் இழந்துடக்கூடாது. ஒரு ஜெபம் பண்ண விரும்புங்களா? ஜெபிக்கிறீங்களா? இந்த சபையில் ஒருபோதும் கர்த்தர் நமக்கு குறித்த பிரதான வாக்குத்தத்தம் இதுதான். நான் இதை இழந்துடக்கூடாது, என் குடும்பம் இழந்துடக்கூடாது, சபையில் ஒருவரும் இழந்துடக்கூடாது. ஆமென். சமீபமாய் கொண்டு வருகிற இந்த வாக்கு தத்தத்துக்கு நாங்கள் அத்தனை பேரும் ஆயத்தமாக இருக்கணும். நாங்கள் அத்தனை பேரும் விழிப்போடு இருக்கணும். நேசரை சந்திக்க, மணவாளனை சந்திக்க இந்த முழு குடும்பங்களும் ஆயத்தமாக இருக்க கிருபை தாரும். அல்லேலூயா. ஆதியாகமம் 8:10. ஆதியாகமம் 8:10-11. பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். 300 முழம் நீளம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரம். முதல் தட்டு, 2ஆம் தட்டு, 3ஆம் தட்டு, ஒரு கதவு, ஒரு ஜன்னல். இதை வச்சு இந்த ஒரு டிசைனில் வேலையை செய்ய வைக்கிறார். உள்ளே அனுப்புகிறார். எல்லாரும் மிருகங்கள் உள்ளே போகுது. இப்போ நோவாவுடைய குடும்பம் 8 பேர் உள்ளே போகிறாங்க. கர்த்தர் சில நேரத்தில் அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்னால் இருக்கிறது அவர் கரம். நீ என்னத்தை தட்டினாலும் அதை திறக்காது, அடைச்சவர் தான் திறக்க முடியும். அதில் கதவை தட்டாமல் அவர் பாதத்தை தட்டு. இப்போ தண்ணி வருது, கீழே மேலேயும் தண்ணி மேலே உயர போக 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 மேலே என்ன செய்யுது? மேலே போகுது. நல்லா புரியுதா உங்களுக்கு? ஜலம் பெருகியது, மிகுதியாய் அந்த வசனம் அப்படி இருக்கும். ஜலம் பெருகியது, மிகுதியாய் பெருகியது, மிகவும் அதிகமாய் பெருகியது. நேரம் ஆக ஆக ஜலம் அதிகமாகுது, பிரச்சனை அதிகமாகுது, கொந்தளிப்பு அதிகமாகுது. ஆனால் மறந்துடாதீங்க, பேழை மிதக்குது. உங்கள் குடும்பம் மிதக்கும், உங்கள் ஊழியம் மிதக்கும், உங்கள் காரியம் மிதக்கும். அது எவ்வளவு தூரம் தண்ணி வந்தாலும் உன் பேழையை இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போவோம். நீ மேலே போவ, நீ மேலே வருவ. இந்த மொத்த ஜனங்களும் உன்னை அழிக்க வந்துச்சு, நீ பயப்படுற. உன்னை உயர்த்த வந்துச்சு. தரையில் இருந்த பேழைய மலை மேலே உயர்த்த வந்துச்சு. சில பிரச்சனைகள் வந்துட்டு போற வரைக்கும் தான் கஷ்டமா இருக்கும். வந்துட்டு போன பாரு, உன் லெவல் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும், உன் காரியம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும், உன் குடும்பம் அடுத்த உயர்வுக்கு போயிருக்கும். சொல்லுங்க, வெள்ளங்கள் நல்லது, ஜலம் நல்லது, புயல் நல்லது, கொந்தளிப்பு நல்லது. என்னை அழிக்க அல்ல, என்னை உயர்த்த. இப்போ மேலே அரராத்து மலையில் போய் பேழை நிற்குது. இப்போ எல்லாம் மழை நின்றுச்சு. மழை நின்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குறையுது. இப்போ நோவாவுக்கு அடுத்து என்ன செய்யணும் கர்த்தர் சொல்லலை. கதவை அடைச்சவர் அதை சொல்லலை, எதுவுமே சொல்லலை. இத்தனை நாள் இத்தனை தேதி எதுவுமே சொல்லலை, கதவை அடைச்சிட்டார். அப்படித்தான் அடைப்பார். எதுவுமே சொல்லாமல் அடைச்சு போட்டுருவாரு. டேட்டெல்லாம் குறிக்காம அடைச்சிடுவார். இப்போ நோவாவுக்கு என்னன்னா எல்லாம் சொன்னாரு, எப்போ வெளியே வரணும்னு சொல்லாம விட்டாரு. எப்போ வெளியே வரணும்னு சொல்லாம விட்டாரு. எனக்கு என்ன செய்யணும் தெரியலையே, அடுத்து நான் என்ன செய்யணும் தெரியல, அடுத்த ஸ்டெப்பு எப்படி வைக்கன்னு தெரியல. எப்படி இருக்கும் மனநிலைமை யோசித்து பாருங்க, எப்படி இருக்கும். எதுவுமே கர்த்தர் சொன்னாராங்க, இத்தனை தேதி கழிச்சு ஒன்று வெளியே கொண்டு எதுவும் சொன்னாராங்க உள்ள, எனக்கு தான் தெரியாமல் இருக்கா?
சொல்லுங்க, எதுவும் சொன்னாரா? எதுவும் சொல்லலை, கதவை அடைச்சிட்டாரு. இப்போ இத்தனை நாள் கழிச்சு மழை நின்னதுக்கு அப்புறம், தண்ணி வரிக்கு அப்புறம் அடுத்து என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியல. அடுத்து எந்த ஸ்டெப்பு வைக்கணும்னு தெரியாம சிலர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே. அடுத்து எந்த திசையில ஸ்டெப் வைக்கணும் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, நாங்க ஊழியத்தில் அடுத்து எந்த ஸ்டெப் வைக்கணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எதுவுமே தெரியல. எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு கவனிங்க, ஜலம் வத்திருச்சான்னு பார்ப்போம். இப்போ நோவாவுக்கு என்ன அவசியம்னா, பேழையை விட்டு அடுத்த ஸ்டெப்னா என்ன, பேழையை விட்டு வெளியே வரணும். அடைக்கப்பட்ட சூழ்நிலையை விட்டு வெளியே வரணும். இப்போ இதுக்கு நோவா தண்ணி குறைஞ்சிருச்சான்னு பார்க்கணும். அதுக்கு எதை திறக்காரு? ஜன்னலை. கதவை திறக்க முடியாது. ஏன்? கத்தர் தண்ணி இருக்கா? யார் தண்ணி கொஞ்சம் தண்ணி இருக்குனால கதை திறக்கலையோ? நல்ல ஞானிங்க. இல்லாட்டம் தண்ணி கதை திறந்துருவாரோ? அடைச்சது கத்தர், திறக்க முடியாது. ஆனால் ஜன்னலை திறந்துக்கலாம். ஜன்னலை திறந்தாரு. திறந்து பார்த்து முதல்ல காகத்தை விட்டாரு. அவங்க போக்கும் வரத்துமா. இந்த மாதிரி விசுவாசி இருக்கக்கூடாது. போக்குவரத்து விசுவாசி சபையில் இருக்கக்கூடாது. போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடாது. இதில் விசுவாசி போகும் வரும். இவங்க காக்கா மாதிரி கான்ட்டு வருவாங்க. காக்கா விசுவாசியாக இருக்கக்கூடாது. ஆனால் புறாவை விட்ட உடனே கால் வைக்க இடம் இல்லைன்னு மறுபடியும் பேழைக்கு வந்துச்சு. நான் காக்காவாக இருக்கக்கூடாது, நான் புறாவாக இருக்கணும். கைவிட்டு கத்தரை மகிமைப்படுத்துங்க. பேழைக்குள்ளே தான் நான் இருக்கணும். பேழைக்குள்ளே தான் எனக்கு பாதுகாப்பு. இப்போ புறாவை விட்டு அனுப்புனார். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கவனிங்க, புறாவை அனுப்புனாரா? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த புறா போயிட்டு திரும்பி வந்துச்சு. வரும்போது அது வாயில் என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? ஒலிவ இலை. அந்த இலையை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அந்த இலையை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஒரு ஒலிவ இலை வாயில் இருந்துச்சு. ஒலிவ இலை. இந்த ஒலிவ இலை எதை காட்டு தெரியுமா? அது எனக்கு அதில் என்ன ஆச்சரியம்னா, அந்த புறா போய் கரெக்டாக எந்த இலையை கொண்டு வந்திருக்கு? இந்த ஒலிவ மரம். இந்த ஒலிவ மரம் தான் எங்கே இருக்கும்னா, கவனிங்க, பள்ளத்தாக்கில் தான் ஒலிவ மரம் இருக்கும். ஏன் முழிக்கீங்க? 1 நாளாகமோ 27, 28. 1 நாளாகமோ 27, 28. பள்ளத்தாக்குகளில் உள்ள ஒலிவ மரங்களின் மேலும். எல்லாரும் சேர்ந்து 1 நாளாகமோ 27, 28. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அந்த டிவியை பாருங்க. எனக்கு டைம் இல்லை, இப்போ நீங்க பார்த்து சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்க. அவ்வளோதான். ஒலிவ மரம் எங்க இருக்கு? ஒலிவ மரங்கள் எங்க இருக்கும்? பள்ளத்தாக்கு. இப்போ என்ன கவனிங்க, அவ்வளோதான். இந்த ஒலிவ மரம் மட்டும்தான் பள்ளத்தாக்கில் இருக்கும். இப்போ இந்த பேழை எந்த மலையில் இருந்துச்சு? அரராத்து மலையில். தண்ணி குறைய இருந்துச்சுல. உங்களுக்கு தெரியுமா, இந்த மலையிலையும் நிறைய மரங்கள் இருந்துச்சு. மலையிலையும் நிறைய மரங்கள் இருந்துச்சு. ஆனால் இந்த புறா மலையில் உள்ள எந்த மரத்தின் இலையும் கொண்டு வரல. நேரம் பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒலிவ மரத்தின் இலையத்தான் கொண்டு வந்திருக்கு. எனக்கு ஆச்சரியத்தில் ஆச்சரியம். எப்படி ஆண்டவரே? ஆண்டவர் உணர்த்தினாரு, இந்த புறாவினுடைய புறாவுக்குள்ள கத்தர் ஒரு ரேடாரை வச்சுட்டார். இந்த புறாவுக்குள்ள பாருங்க, கத்தர் எவ்வளோ காரியம் செய்யறாரு. இந்த புறாவை கத்தர் ஆளுகை செஞ்சு மலையில நிறைய பச்சை பசேர் மரங்கள்லாம் இருக்கு. அங்கெல்லாம் கத்தர் கொண்டு போகல. இந்த புறாவை பள்ளத்தாக்குக்கு கொண்டு போய் அங்கிருந்து ஒரு ஒலிவேலையை பறிச்சுட்டு வரும்படி இதுக்குள்ள கத்தர் ஆளுகை செஞ்சாரு. ஏன்னா ஒலிவ இலை வந்தாதான் பூமியில தண்ணி முற்றிலும் வற்று போயிட்டுங்கிறதுக்கான அடையாளம். அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த ஒலிவ இலை வந்ததுனால நோவா ஒரு முடிவுக்கு வந்தாரு. வாசி பார்க்கலாம். ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். நல்லா கவனிங்க. ஒலிவ இலையை கொண்டு வந்ததுனால
நோவாவுக்குள்ள என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கி? பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று. அவருக்கு தெரியும் ஒலிவ இலை இது பள்ளத்தாக்குல இருக்கு, இந்த இலையை எடுக்கக்கூடிய அளவுக்கு அங்க தண்ணி இல்லை அப்படின்னா அப்போ மொத்த பூமியிலையும் தண்ணி முற்றிலும் இல்லை அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. இப்போ கவனிங்க, அடுத்து என்ன செய்யணும் ஆண்டவரே, அடுத்து எந்த பக்கம் ஸ்டெப் வைக்கணும் ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா, எனக்கு குழப்பமா இருக்குப்பா. அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற அந்த நோவாவை வெளியே கொண்டு வருவதற்கு அவசியமான ஒரு ஒலிவ இலை நோவாவுக்கு தூரத்தில் இருந்தது. ஆனா கர்த்தர் அந்த ஒலிவ இலைய நோவாவுக்கு சமீபத்தில் கொண்டு வந்தாரு. அந்த நோவாவுக்கு அவசியமானதை கர்த்தர் சமீபத்தில் கொண்டு வந்தாரு. கை வைத்து கர்த்தருக்கு ஒரு மகிமைன்னு சொல்லி உங்க வாயினால ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்க வாயின் வார்த்தையினால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. முடிக்கிறேன். நல்லா கவனிங்க. நோவாவுக்கு அப்ப வெளியே வர்றதுக்கு ஒரு ஒலிவ இலை போதும். அந்த ஒலிவ இலை வந்தா ரெண்டு கன்ஃபர்மேஷன். என்ன கன்ஃபர்மேஷன் தெரியுமா? தண்ணி வற்றி போச்சு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு, எனக்கு வாசல் திறக்கப்பட போகுது, நான் வெளியே வரப்போகிறேன். நான் வெளியே வருவதற்கு எனக்கு ஒரு ஒலிவ இலைய கர்த்தர் எனக்கு சமீபமாய் கொண்டு வந்தாரு. தூரத்தில் இருந்த ஒலிவ இலைய கர்த்தரே எலியாவுக்கு சமீபத்தில் கொண்டு வந்தாரு. அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இங்க இருக்கிற தேவ பிள்ளையே, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிற அருமை தேவ பிள்ளையே, நீங்க உங்களுடைய அடுத்த ஸ்டெப் எங்க வைக்கணும், உங்களுடைய அடைக்கப்பட்ட சூழ்நிலை வெளியே கொண்டு வருவதற்கு எதை கொடுத்தா உன்னை வெளியே கொண்டு வரணுமோ அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கர்த்தர் உனக்கு அது சமீபமாய் வர பண்ணுவாரு. உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு அவசியமான காரியத்தை கர்த்தர் உனக்கு சமீபமாய் கொண்டு வருவாரு. ஹல்லேலூயா. அது ஆண்டவர் தான் கொண்டு வரணும், அதை கர்த்தர் தான் கொண்டு வருவாரு. நோவாவுக்கு ஒரு இலை தேவைப்பட்டுச்சு. இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒன்று தேவைப்படுது. உங்கள் சூழ்நிலையை விட்டு வெளியே வருவதற்கு, அடைக்கப்பட்டதுலேருந்து வெளியே வருவதற்கு எது உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தா இப்போ இருக்கிற பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியுமோ அது உலகத்தில் எந்த திசையில், எந்த மூலையில், எந்த பள்ளத்தாக்கில், எந்த வெண்கல கதவுக்குள்ள, எந்த இருப்பு தாழ்பாலுக்குள்ள அது கடந்தாலும் அதை முறித்து உடைத்து கர்த்தர் அதை உங்களுக்கு சமீபமாக கொண்டு வருவார். விசுவாசிக்க கூடுமானால் எல்லாரும் முழங்கால் படியிட போறோம். எல்லாம் முழங்கால் படியிட போறோம். கர்த்தர் அதை செய்வாராக. கர்த்தர் அதை செய்வாராக. இந்த சபைக்கு கர்த்தர் செய்வாராக. இந்த ஊழியத்தை எழுப்புவதற்கு, இந்த ஊழியத்தை கட்டுவதற்கு, இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு எது எது சமீபத்தில் வர பண்ணினால் இந்த ஊழியம் எழும்புமோ, இந்த சபை கட்டப்படுமோ, அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கர்த்தர் இந்த ராத்திரி நேரத்தில் அதை சமீபமாய் வர பண்ணுவாராக. கர்த்தர் அதை சமீபமாய் வர பண்ணுவாராக. கர்த்தர் அதை சமீபமாய் வர பண்ணுவாராக. ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க. எனக்கு செய்யுங்கன்னு கேளுங்க, என் வாழ்க்கைக்கு செய்யுங்கன்னு கேளுங்க, என் குடும்பத்துக்கு செய்யுங்கன்னு கேளுங்க, எங்க ஊழியத்தில் செய்யுங்கன்னு கேளுங்க. ஒரே ஒரு ஒலிவ இலையை அனுப்புங்க. என்னை வெளியே கொண்டு வருவதற்கு தேவையான ஒரு ஒலிவ இலையை எனக்கு அனுப்புங்க. கேளுங்க. அவ்வளவுதான் உங்க ஆதங்கமா? அவ்வளவுதான் உங்க ஆதங்கமா? கேளுங்க. ஒரு ஒலிவ இலை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. மகளே, ஏன் நீ போராடணும்? ஏன் நீ போராடணும்? இந்த ராத்திரி நேரத்தில் நீ விடாத மன்றாடு. ஏன் நீ போராடணும்? ஏன் நீ இவ்வளவு மன உளைச்சல்ல இருக்கணும்? ஏன் நீ இவ்வளவு வேதனைப்படணும்? கதறி கூப்பிடு, ஆண்டவற்றை கதறி கூப்பிடு. எனக்கான ஒரு ஒலிவ இலைய எனக்கு சமீபத்தில் கொண்டு வாங்கப்பா.
எனக்கான ஒரு ஒலிவ இலைய எனக்கு அருகில் கொண்டு வாங்கப்பா. என் சூழ்நிலையிலிருந்து வெளியே வர, என் பிரச்சனை மாற, என்னுடைய காரியங்கள் நடைபெற, நான் மறுபடியும் கால் ஒன்று நிற்க, நான் மறுபடியும் நிமிர்ந்து நடக்க எனக்கு ஒரு ஒலிவ இலைய கர்த்தர் கொண்டு வாரும். அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கதறி கேளு. இப்போ உன் ஜெபம் கேட்கப்படுது. இந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. விசுவாசத்துல சொல்றேன், இப்போ ஜெபிக்கிறல, இப்போ வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிறல, உன் ஜெபம் கேட்கப்படுது. உன் ஜெபம் கேட்கப்படுது. தம்பி, தங்கச்சி, தாய், தகப்பனே, சகோதர, சகோதரி, உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது. விடாமல் கதறு, சோர்ந்து போகாத. அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப்பு அற்புதத்துக்குரியதா இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல நீ அற்புதத்தை பார்ப்ப. உன் பிரச்சனைக்கு நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் எதிர்பார்ப்பு தோற்று போகாது. ஆண்டவரே, நீர் எங்கள் அருகில் சமீபமாய் வந்து எங்கள் மேல் சாட்டப்பட்ட குற்றத்தை நீக்கி எங்களை கனப்படுத்தி நீர் மகிமைப்படுகிற தேவன். எங்களை சமீபமாய் வரப்பண்ணி சத்துருவை ஜெயிக்க வைக்கிற தேவன். எங்களுக்கு அவசியமான ஒன்று, எங்கள் ஊழியத்தில் நாங்கள் அடுத்த ஸ்டெப், எங்கள் குடும்பத்தில், எங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைங்க, எங்கள் விசுவாச பிள்ளைங்க, இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைங்க யார் யாரெல்லாம் அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியாமல் அடைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க வெளியே வருவதற்கு எது அவசியமோ அதை கர்த்தர் அவர்களுக்கு சமீபமாய் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழாது நாங்கள் விசுவாசிக்கிறோம். வீணாய் போகாதன்னு விசுவாசிக்கிறோம். நல்ல நிலத்தில் ஆண்டவரே விழுந்த விதையை போல 100 மடங்கு இந்த வார்த்தை இந்த சபையில பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். நீர் பெருக நாங்கள் சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.